நாம் எங்கள் தேசம் என்று ஒரு வலை தொலைக்காட்சியை உருவாக்குறோம். அது தொலைக்காட்சி தான் உருவாக்குறோம். ஆனால் இப்ப தேர்தல் வரைக்கும் அது வலையொலியாக இருக்கும். நம்ம கட்சியினுடைய கூட்டம், தம்பி துரை பேசினாலும், துருவம் பேசினாலும், அருண் ஜெயசீலனோ, வெற்றி சீலனோ, தம்பி அருள் இனியனோ, இல்லை யார் பேசினாலும், எந்த நம்ம பிள்ளைகள் பேசினாலும் நம்ம வலையொலியில தான் பார்க்கணும். அது அவ்வளவு தரமாக ஒளிபரப்பப்படும். நீங்க கவலையே படக்கூடாது. அதில் தான் பார்க்கணும். உலகம் முழுமைக்கும் அதை வெளியிடும் போது அண்ணன் பேசுவோம். விரைவில் திறப்போம். எல்லாம் அதில் தரமாக வரும். நேரலையில் எல்லாம் அதில் வந்துடும். தேர்தலுக்கு பிறகு தொலைக்காட்சியாக மாறிடும். தேர்தலுக்கு பிறகு தொலைக்காட்சியாக மாறிடும். அது எப்படி நான் தொலைக்காட்சியாக மாற்றுவ? நீ இந்த தொலைக்காட்சியில் எதை பார்க்குறியோ அதை இந்த தொலைக்காட்சியில் மிக சிறப்பாக பார்ப்ப. எல்லா நிகழ்ச்சியும் இதில் இருக்கும். நமக்கு ஒரு கனவு இருக்குல்ல, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கும். நீ வேணா பாடுறா, நான் ஒரு பட்டிமன்றம் வைக்கிறேன்டா, மழலையர்கள் மன்றம்னு ஒன்று வைக்கிறேன்டா, மழலை தமிழ் மன்றம்னு ஒன்று வைக்கிறேன். இந்த பாரு, நடுவரா என் பிள்ளைகளை ஒருத்தி உட்கார வச்சு 4 பிள்ளைகளை வச்சு பேச விடுறேன். இதை ஜெயிச்சிட்டு சொல்றா பாப்பா இந்த நாட்டில். டே ஐயா, நிகழ்ச்சி தொகுப்பாளர், செய்தி சேமிப்பாளர், அந்த நேர்காணல் காண்பவர் எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகளா போட்டு இப்படி ஒரு தொலைக்காட்சியா இருக்க. ஏன்? எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு, ஒரு இனத்தின் பெருங்கனவு. பிச்சு எடுக்கிறோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ மாநாட்டுக்கு காசு தர வேண்டாம். நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன். ஆனால் நீ காசை சேமித்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்திலிருந்து 50 பேருந்துன்ன மாதிரி நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க, கூட்டத்தில் அங்கே வச்சு புதைச்சு போடுவேன். நான் சொல்லிட்டேன், கேட்டுக்க. வரும்போது அண்ணே, அம்மானே, என்ன தங்கச்சினே, அப்பானே, மனைவினே, பிள்ளைகள்னே காட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவேன்? கட்டி பிடிப்பேன். இல்லைன்னா எட்டி மிதிப்பேன். போடாங்க. சும்மா ஒரு ஆள் மட்டும் வர்றது வந்து அது 15 வருஷமா அதான்டா பண்ணிட்டு இருக்கிய. ஏண்டா தம்பி? தம்பி நீ இல்ல, நம்ம பரம்பரை வரணும். எல்லாம் வரணும். எந்த கட்சியில் இருந்தாலும் வரணும். உலக பேரினம் வரணும். ஏன்? வீழ்ந்து விட்ட தமிழ் பேரினம் ஒடுங்கியது, அடங்கியது, அவ்வளவுதான். எவன் நினைக்கூடாது. எழுவோம்டா. 1 இல்லடா, 100 கோடி கோடியா எழுவோம். விடுதலையை தொடுவோம்னு வரணும். அது ரொம்ப கவனமா இருக்கணும். இது தமிழ் பேரினத்தின் எழுச்சி. அதனால என்ன சொல்றோம்? இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த அரசியல் வேண்டாம், இந்த அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறவனுக்கு ஒரு அரசியல் வேணும்ல, அதுதான் இந்த மாநாடு. என்ன பண்ணுவே தெரியாது. சித்தப்பா அதிமுக இருக்கார், வர சொல்லு. ஏன்? மாநாடுன்னா எப்படி நடத்தணும் படிச்சுட்டு போ. நீ வா, வாப்பா. குவார்டர் இல்லாம, பிரியாணி இல்லாம, காசு இல்லாம என் பிள்ளை எப்படி இருக்குன்னு. ஏய், பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் எங்க பெருமைப்படுறான்? ஒரு மக்கள் இராணுவத்தை அவன் மகன் கட்டி எழுப்பியிருக்கான். அமைதியா இருப்பா. காவல்துறை எந்த வேலையும் செய்யாம முன்னாடி நாற்காலியை போட்டு அமர்ந்திருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் மாநாட்டில் தான் இருக்கு. கூட்டத்தில் பேசிவிட்டு இறங்குவதற்கு முன்பே நாற்காலிகள் அடுக்கப்பட்டு போத்தல்கள் எடுத்து குப்பை கூடையில் போடப்பட்டிருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் தான் இருக்கு. நள்ளிரவானாலும் ரத்தம் இல்லை என்றால் நீ என் ரத்தம் என்று ரத்தம் கொடுத்து உயிர் காக்கிற கூட்டம் ஒன்றென்றால் அது நாம் தமிழர் கட்சியில தான். இதனால தைரியமா இரு. அண்ணன் இருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன், அன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்லுவேன். நீ நடந்து போ, விழுகிற நிழலை பார். நீ ஓ நிழல் இல்லை, அண்ணன் நிழலா பின்தொடர்ந்து வருவேன். ஆமா, நீ கவலைப்படாத. நீ நாம உறுதியா வெல்லுவோம். நம்மளுடைய தத்துவம் தனித்துவமானது, ஆகச் சிறந்தது, புனிதமானது. அது தோக்காது. நம்மளை தோக்கடிக்க ஒருத்தனும் பிறக்கலை. நீ அப்படிலாம் நினைக்காத.
இவங்களால வெல்ல முடியாது. இப்போ ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் தான் கூடி பேச்சுவான். நமக்கு அது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், டேய் உங்களுக்கு எவனுக்குமே ஓட்டு கிடையாது, காந்திக்கு தான் ஓட்டு. நீ கொடுக்குற 1000 500 இருக்காருல காந்தி, அவருக்கு தான் ஓட்டு. இங்கே எங்களுக்கு தாண்டா ஓட்டு. நீ எவனை தீவிரவாதி பயங்கரவாதி நீயோ அவனுக்கு தாண்டா நோட்டே வாங்காம போடுவான் ஓட்டு. இதனால தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிள்ளைகள் இன்னும் புதிய பொறுப்பாளர்களை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். அறிவித்து நீங்கள் உங்களுக்குள்ளே கூடி பயிற்சி கொடுத்து, இல்லை வலையொலி மூலமாக கூட ஜூம் அதில் இணைஞ்சு நீங்கள் எப்படி இயங்குவது, பரப்புரை செயலாளர்கள் முதன்மை பொறுப்பாளர்கள் எந்தெந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து வைப்பது. ஒரு கூட்டத்தில் அண்ணன் எடுத்து வைக்கிற கருத்தை உள்வாங்கி கொண்டு அதையே கொண்டு போனாலே போதும். அதற்கு பிறகு நம்ம ஆட்சியின் வரைவு இருக்குது, அதை நல்லா படிச்சுக்கிறோங்க, எல்லாரும் படிச்சுக்கிறணும். அப்புறம் காணொலி ஆவணமாக நம்ம போட்டு காட்டுறதை பேசணும். நம்ம பிள்ளைகள் தர்க்க அறிவில் சிறந்து விளங்குகிறீர்கள், அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தாய் தன் மகனை சான்றோரனை கேட்ட தாயின் இருக்குல்ல, அது மாதிரி அந்த மாதிரி ஈன்ற பொழுதில் பெரிது ஓக்கிறேன். தன் மகனுக்கு பிள்ளைகளையெல்லாம் சான்றோனா பார்க்கும்போது என் துருவன்லாம் சொல்கிறான், என்ன பேச வாய்ப்பு இல்லைன்னு. எல்லாம் திக்கி பேசினவெல்லாம் இப்போ நான் தட்டி கொடுத்து விட்டா அப்புறம் வேறு இடத்துல போய் திட்டி நம்மளை பேசுகிறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. முதல்ல பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு திமிர் பெருமிதம் இருக்கணும். நாம் பேசுகிறத கேட்கத்தான் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கங்கிற ஒரு திமிர் வந்துருச்சுன்னா தடுமாற மாட்டார். பேச்சால் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் யாரையும் பார்க்காது. கையொலி வந்தாலும் நிறுத்தாது, பேசிக்கிட்டே இரு. அவன் தட்டுவான், நீ அவனை பார்த்தீன்னா கொட்டாய் விடுவான், அவன் தூங்கி விடுவான், அவன் அந்த நேரம் அலைபேசி எடுத்து பேசுவான். அப்புறம் அண்ணா ஐயா கருணாநிதி மாதிரி காதுக்குள்ளே ஏதோ விவாதிப்பாங்க. நான் ஏன் இந்த மேடையில் எவனையும் ஏற்றுறதில்ல? நம்ம என் இனத்தை எப்படி கொன்று ஒழித்தார்கள் அப்படின்னு பேசும்போது அவரை வைத்துப்பான். அங்கே கூட்டத்தில் அப்புறம் பேசுகிறேன், எல்லாம் கீழே உட்காரு, எவன் பேசணுமோ பேசிட்டு இறங்கு. துண்டு போடாத, துண்டு போட்டு தான் என் இனத்தை கொண்டு போட்டு போயிட்டேன். மாலை அதை வாங்குற அளவுக்கு எங்கள் தோள்கள் வெட்டி தோள்கள் இல்லை. செத்தவன்னா போடு, ஒன்று சாமிக்கு போடு, நாங்கள் செத்து சாமியானா போடு. பூ எனக்கு பூக்கலை, பூச்சி வண்டுக்கு, அது காய்க்கிறதுக்கு பூக்குது, அதை போய் ஏன் தோல்ல போட்டு என்ன போடாடே, போடா அங்கிட்டு போடா. நாங்கள் வென்று தேச விடுதலை அடைந்து தனித்தமிழில் சோசலிச குடியரசை நிறுவும் போது அன்னைக்கு போடு, எங்களுக்கு போடு. என்னப்பா அன்னைக்கு போடு, இன்னைக்கு எதுக்கு போடுற? என்னப்பா இன்னைக்கு தாத்தா கேப்பார்ல, ஒய் 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 ஒயின்னு முன்னாடி பாதுகாப்பு வண்டி, ஏய் இங்க வா, என்ன நான் செத்தா பண்ணேன் ஜங்குதி போயிட்டு இருக்கேன், ஏப்பா வண்டி கொண்டி அங்கே நிப்பாட்டப்பா, பாதுகாப்பு, பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன், சொந்த நாட்டில் போகிறேன், ஏப்பா டை பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்காத ஒரே கட்சி நம்ம தாண்டா இருக்கோம். எல்லாம்